அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பயலக வானொலி மற்றும் இணையம் இணைந்து வணக்கம். இன்றைய வேளாண் தகவல்கள்ல பாத்தீங்கன்னா உயிர் உர பயன்பாடு குறித்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நத்தத்துல இருந்து ஏஓ தாரணி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேடம். வணக்கங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்ப என்னோட பேர் வந்து பார்த்தோம்னா தாரணி. நத்தம் வேளாண்மை அலுவலரா நான் வந்து கடந்த 2 வருஷமா வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நம்ம பயோ ஃபர்டிலைசர், இப்ப நம்ம உயிர் உரத்தை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாயில்ல, அதாவது மண்ணுல வந்து பார்த்தோம்னா இயற்கையாவே உயிர் உரங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது மண்ணுல வந்து இயற்கையாவே சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், உயிர் உரங்கள், நுண்ணுயிர்கள், அதாவது நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். அந்த சாயிலோட மைக்ரோ கிளைமேட்ல ஆல்ரெடி இருக்கும். ஆனா இப்ப நம்ம பொதுவாவே நம்ம என்ன பண்றோம், அதிகப்படியான கெமிக்கல், அதாவது பூச்சி மருந்து, உரங்கள், அதாவது இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே கொடுத்து இப்ப அந்த சாயிலோட வளமே வந்து என்னாச்சு, கெட்டுருச்சு. அதாவது உயிர் உரம் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் எல்லாம் அதோட லெவல் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்ப நம்ம சாயில்ல இயற்கையா இல்லாததுனால நம்ம ஆர்டிபிஷியலா, அதாவது சிந்தட்டிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லேப்ல இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து தயாரிச்சு இந்த உயிர் உரங்களை வந்து மண்ணுக்கு இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கொடுத்து அந்த மண்ணோட வளத்தை நம்ம பெருக்கி நம்ம வந்து அதை நம்ம மகசூல் வந்து அதிகரிக்கிறதுக்காக இப்ப நம்ம அதிகமா உயிர் உரங்களோட பயன்பாடு நம்ம செய்யணும், அதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மேக்சிமம் பார்த்தோம்னா நம்ம உயிர் உரங்கள், நம்ம முன்னாடி காலத்துல, நம்ம ஆதி காலத்துல நம்ம விவசாயம் பண்றப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து தேவையான உரங்கள் எல்லாமே நம்ம வீட்லயே பயன்பாடு பண்ணிக்கிட்டோம். அதாவது வீட்டுக்கு ஒரு ஆடு மாடு வச்சிருப்போம். பக்கத்துல இருக்க இலை, தலை, கொடி இதெல்லாம் புடுங்கி அதெல்லாம் வந்து போட்டுதான் நம்ம என்ன பண்ணோம், விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் எல்லாமே நம்ம இப்படி கொடுத்துக்கிட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல வர மகசூல் எங்களுக்கு பத்தாது, இன்னும் மகசூல் அதிகமா தேவைப்படுது, போடுற கொஞ்சம் இடத்துலயே வந்து அதிகமான மகசூல் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளுப்படுறப்ப நம்ம என்ன பண்றோம், இன்னும் அதிகமான தேவையான கெமிக்கல் உரங்கள் டிஏபி, எம்ஓபியா இருக்கட்டும், இல்ல ஒரு பூச்சி வந்துருச்சுனாலும் உடனே கடையில போய் பூச்சி மருந்து வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சு இப்ப அந்த வழக்கத்துக்கே நம்ம வந்துட்டோம். இப்ப உயிர் உரங்களோ சரி, இல்லைன்னா ஒரு மக்கிய தொழு உரமோ, இல்ல இயற்கையா மரம் செடியெல்லாம் புடுங்கி போட்டு நம்ம அதை உழுது அதுல இருந்து கிடைக்கிற நன்மைகளை இப்ப நம்ம எதுவுமே அந்த அளவுக்கு பயன்படுறது கிடையாது. இப்ப இதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். மண்ணோட வளத்தை நம்ம மீண்டும் கொண்டு வரணும். மண்ணோட வளத்தை நம்ம தான் காப்பாத்தி நமக்கு தேவையான மகசூலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த உயிர் உரங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்ல வரோம். உயிர் உரங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஆல்ரெடி மண்ணுல இருக்கும் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், அது வந்து நமக்கு எல்லாமே நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் தான். நம்ம இப்ப மண்ணுல வந்து பார்த்தோம்னா தீமை பயக்கும் நுண்ணுயிர்களும் இருக்கு. நம்ம உடல் மாதிரிதான், நம்ம உடம்புக்கு வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மண்ணுலயும் நல்ல பாக்டீரியாவோ இல்ல பூஞ்சானம் பங்கஸோ எல்லாமே இருக்கும். அது வந்து பிளான்ட்டுக்கு, நம்ம செடி வளர்ச்சிக்கோ ஒரு மரம் வளர்றதுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கும். அதாவது பிளான்ட் வந்து நல்லா வளர்றதுக்கு, நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்ப அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு தயாரிச்சு நம்ம அதை வாங்கி நம்ம இது பண்றோம். இப்ப இதுல என்னென்ன உயிர் உரங்கள் நுண்ணுரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூடோமோனஸ், ஸ்டீவிரிடி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல நம்ம மேக்சிமம் பயன்பாட்டுக்கு கொண்டு இருக்கிற அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா நம்ம அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். நம்ம டிபார்ட்மெண்ட் மூலியமாவும் நம்ம வந்து மக்களுக்கு மானிய விலையில கொடுத்துட்டு இருக்கோம். அதோட மானியம் என்ன அப்படிங்கிற அந்த விவரத்தை வந்து நான் கடைசியில சொல்றேன். இப்ப அசோஸ்பைரிலம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, அதுவும் வந்து ஒரு பாக்டீரியா தான். அது வந்து என்ன பண்ணணும்னா தலைச்சத்தை வந்து நிலைநாட்டி கொடுக்கும் நமக்கு. தலைச்சத்தை வந்து நம்ம வந்து காத்துல இருக்க அந்த தலைச்சத்தை அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா வாங்கி நமக்கு மண்ணுல நிலைநாட்டி கொடுக்கும். மண்ணுல நிலைநாட்டி கொடுக்கறப்ப நமக்கு தேவையான தலைச்சத்து வந்து ஈஸியா செடிக்கு கிடைக்குதுங்க. இப்ப அது மட்டும் இல்லாம தலைச்சத்து அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம தலைச்சத்து இருக்கப்பதான் அந்த செடி வந்து நல்ல பசுமையாவும் இருக்கும், நல்ல பச்சை பசையும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அந்த தலைச்சத்து வந்து கிடைக்கிறதுக்கும் மண்ணுல நிலைநாட்டுறதுக்கு இந்த அசோஸ்பைரிலம் ரொம்ப ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்தது நம்ம மணிச்சத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பாஸ்பரஸ் பாக்குறப்ப ஒரு செடி பூ பூக்கிறதுக்கு, காய் காப்பு வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து மணிச்சத்து வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போ பாக்டீரியா கொடுக்குறோம்.
இது வந்து நமக்கு திரவ வழியிலயும் கிடைக்குது, அதாவது லிக்விடாவும் கிடைக்குது, சாலிடாவும் கிடைக்குது. மோஸ்ட்லி இப்ப சாலிடா, அதாவது கெரியர் பேஸ்ல நமக்கு இப்ப வரதில்லை, லிக்விட் பேசிஸ்ல தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த என்பிகே, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஒரு செடியா இருக்கட்டும், ஒரு மரமா இருக்கட்டும், பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். அதாவது என்பிகே, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்து வந்து ரொம்ப முக்கியம் ஒரு செடிக்கு. இந்த பேரூட்ட சத்துக்கள் வந்து எல்லா நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்ப முக்கியம். அதுல இந்த பேரூட்ட சத்துக்கள் வந்து செடிக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல பார்த்தோம்னா இப்ப சாம்பல் சத்து அப்படிங்கிறது ஒரு செடியோ இல்ல ஒரு மரமோ நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு பூச்சி தாக்குதல் வருது அப்படின்னா அதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, அது எல்லாமே வந்து இந்த சாம்பல் சத்து வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு டெம்பரேச்சர் திடீர்னு பார்த்தோம்னா காலநிலை மாற்றங்கள், அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப திடீர்னு பார்த்தோம்னா வெப்பநிலை அதிகமா இருக்கு, சில நாள் பார்த்தா ரொம்ப அடர்ந்த குளிர் இருக்கு. இந்த மாதிரி மாறுபட்ட காலநிலைகளுக்கு அந்த செடி தாங்கி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது சாம்பல் சத்து. அந்த சாம்பல் சத்தை நம்ம பொட்டாஷ் பாக்டீரியா, அதாவது பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம், லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர் அப்படிங்கறது நம்ம பயன்படுத்தலாம். இப்ப இதுல நம்ம எப்படி எந்தெந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து விதை நேர்த்திக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப எல்லாமே சரி, சூடோமோனாஸா இருக்கட்டும், அசோஸ்பைரலமா இருக்கட்டும், இல்ல பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதை நம்ம வந்து விதை நேர்த்திக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாக்குறப்ப, ஒரு வந்து இப்ப இப்ப நெல்லு வந்து நம்ம நாத்து நட போறோம் அப்படிங்கிறப்ப, நம்ம நாத்து ரெடியா வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு 40ல இருந்து 50 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு 250 எம்எல், ஒரு 250ல இருந்து ஒரு 300 எம்எல் இந்த திரவ உயிர் உரம் அந்த கரைசலை நம்ம வந்து தண்ணியில கலந்து வச்சுக்கிட்டு, நம்ம தேவையான நாத்தை வந்து ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் இது ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நல்லா அதுல வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே போய் அந்த ரூட்ல தேவையான அந்த வேர்கள்ல வந்து செட்டில் ஆயிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம அடுத்து நடவு செய்யறப்ப அதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, நைட்ரஜன் சக்தி எல்லாமே வந்து நம்ம நடுறப்பவே ஆரம்ப காலத்திலேயே அந்த செடிக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இல்ல நம்ம விதை நேர்த்தி பண்றோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஹெக்டாருக்கு தேவையான, அதாவது ஒரு 2.5 ஏக்கருக்கு தேவையான விதையை எடுத்துக்கிட்டு, இப்ப நம்ம பயிர் வகைகள்னா 20 கிலோ தேவைப்படும். அப்ப 20 கிலோ விதைகளை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு 120ல இருந்து ஒரு 150 எம்எல் இந்த மாதிரி கரைசலை எடுத்து நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு ஒரு மணி நேரமோ ஒரு 2 மணி நேரமோ அந்த கரைசல் அந்த விதையை ஊற வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம நடுறப்ப அந்த ஆரம்ப காலத்திலேயே அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல உதவுது. இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம், தொழு உரங்கள் இல்லைன்னா வந்து மாட்டு எருவை வந்து வயல் வழியா போடுவோம். அதுல வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் ஒரு பாட்டில் அப்படிங்கிறது ஒரு 1/2 லிட்டர்ல வரும். 1/2 லிட்டர் இந்த உயிர் உரங்களை வந்து நம்ம ஒரு 25 கிலோ மாட்டு சாணத்தோடையும், அதாவது எருவோடையும், ஒரு 25 கிலோ மணலோட நல்லா கலந்து வச்சுட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம், வயல்வெளியில மேல வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப தேவையான அந்த என்ன பண்ணும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணுக்குள்ள அதுக்கு தேவையான வசிப்படுத்த மண்ணையே அது வந்து வீடா எடுத்துக்கும், மண்ணிலேயே தங்கிக்கும். மண்ணுல தங்கிக்கிட்டு செடிக்கு தேவையான நன்மைகள், பேரூட்ட சத்துகள் எல்லாத்தையுமே வந்து நிலைநிறுத்தி கொடுத்து செடியோட வளர்ச்சியை நல்லா ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இப்ப அதுலயே நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொன்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு செடி வந்து தேவையான இன்ஆர்கானிக் மூலியமா தான் ஒரு எடுத்துக்கிட்டு அந்த இன்ஆர்கானிக் மூலியமா சத்து எடுத்துக்கிட்டு தான் அந்த செடி வளரும். அதை ஈஸி பண்ணி கொடுக்கும். இப்ப நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, சூடோமோனஸ், இந்த டீவிரிடி, மெட்டாரைசம் இதெல்லாம் சொல்றோம். இப்ப இது என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த சூடோமோனஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இப்ப இந்த சூடோமோனஸ் பாக்டீரியா என்ன பண்ணும், அது வளர்றது எல்லாமே ஒரு வேரை சுத்தி அப்படியே காலனி கட்டி அந்த இடத்துலயே தங்கிருக்கும். இப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு, அதாவது ஒரு செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதாவது வேற ஏதாவது தீமை செய்யும் பாக்டீரியாவோ இல்ல ஃபங்கஸோ வந்துச்சுன்னா இந்த சூடோமோனஸ் வளர விடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வேரை சுத்தி நல்லா வளர்ந்து தங்கிடும். ஒரு செடியில வேர் அழுகலோ இல்லைன்னா வந்து இலைக்கருகளோ இதையெல்லாம் வராம இந்த நோய் எல்லாத்தையும் எதிர்த்து காட்டிடும். இப்ப வந்து நம்ம நெல்லுல பார்த்தோம்னா இந்த நுனிக்கருகள் வருது, இல்லைன்னா வந்து இலை புள்ளி, வாடல் நோய், இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே சூடோமோனஸ் வந்து தடுத்துரும். இப்ப நம்ம இதையும் பார்த்தோம்னா சூடோமோனஸ் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். விதை நேர்த்தின்னு பாக்குறப்ப 1 கிலோ விதைக்கு 10 கனம் சூடோமோனஸ் மட்டும் போட்டு முன்னாடி நாளே நம்ம நைட்டே கலந்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த நாள் காலையில எடுத்து அதை நம்ம விதைச்சுக்கலாம். ஒண்ணு விதை நேர்த்தி பண்ணலாம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம்,
நம்ம வந்து எருவோட கலந்து போடலாம். எருவோட கலந்து போடுறதுக்கு என்ன பண்றோம்னா, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ கணக்கு. சூடோமோனாஸா இருக்கட்டும், இல்ல டிவி ரெடி, எதா இருந்தாலும் ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ கணக்கு. 1 கிலோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு 50 கிலோ மாட்டு எரு, அதாவது 2.5 ஏக்கருக்கு வந்து 50 கிலோ தொழு உரம் போடுவோம். தொழு உரத்தோட நம்ம போட்டு நல்லா 2.5 ஏக்கருக்கு 2.5 கிலோ, 1 ஏக்கருக்கு 1 கிலோங்கிறப்ப 2.5 ஏக்கருக்கு 2.5 கிலோ எடுத்து நல்லா அந்த தொழு உரத்துல கலந்து வச்சிருவோம். ஒரு நிழல் கடியில வச்சிருவோம், வெயில் படாம. அத ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு 10 நாளுக்கு நம்ம லைட்டா தண்ணி தண்ணி கலந்தோ, இல்லைன்னா வந்து சர்க்கரை, இந்த வெள்ளை கரைசலை தெளிச்சுக்கிட்டே வந்து கலந்து கலந்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்ப நமக்கு நம்ம 2.5 கிலோ சூடோமோனாஸ் போட்ட இது, நம்ம அந்த 50 கிலோ முழுசுமே அந்த பாக்டீரியா பரவி வளர்ந்துரும். ஃபுல்லாமே நமக்கு இப்ப அந்த 50 கிலோவுமே சூடோமோனாஸ் கழிச்சு தான் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப அந்த 50 கிலோ என்ன பண்றோம், சாயில் மூலியமா, அதாவது மண்வெளி மூலியமா அப்படியே நம்ம செடிக்கு ஒரு 15, செடி வந்து ஒரு 10 நாள் 15 நாள் நல்லா வளர்ந்துருச்சு, இப்ப அவ்வளவுதான் அடுத்து பூ எடுக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், தேவைப்படுற சத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி சூடோமோனாஸ் நம்ம கொடுக்குறப்ப இது வந்து தீமை செய்யும் பாக்டீரியாவோ இல்ல ஃபங்கஸோ எது வந்து நோய் தாக்குதலை கொண்டு வருதோ அதை வந்து தடுத்து இது நிலைநாட்டி இருக்கும். இப்ப டிவிரிடியும் அதே மாதிரிதான். டிவிரிடின்னு பாக்குறப்ப இது வந்து ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபங்கஸ் பூஞ்சானம். இந்த பூஞ்சானம் என்ன பண்ணுது, வேரழுகல் நோய், முக்கியமா நம்ம அதிகமா பாதிக்கப்படுறது பயிர் வகைகள்லயோ சரி, எண்ணெய் வித்துக்கள்லயோ சரி, நம்ம அதிகமா நோய் என்னென்ன பிரச்சனை வரும், இந்த வேரழுகல் நோய் வரும், தண்டு அழுகல் வரும், இந்த நூற்புழு பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து இதுல இருந்து காப்பாத்தி கொடுக்கும் ஒரு செடிய. நம்ம இதுவும் விதை நேர்த்தி பண்றப்ப 1 கிலோ விதைக்கு ஒரு 4 கிலோ, 1 கிலோ விதைக்கு 4 கிலோ, 4 கிராம் டிவி ரெடியை போட்டு கலந்து விட்டு அதை வந்து நம்ம முன்னாடி நாளே அதே மாதிரி ஊற வச்சு நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா விதைக்கு விதைக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னா அந்த சீடு வந்து நல்ல, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உடையதா இருக்கும். அது வளரப்ப பிற நோய் தாக்குதல் ஏற்பட்டாலும் அதுல இருந்து அதை தடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிலத்துல எடுத்தது அதே மாதிரிதான். ஒரு ஹெக்டாருக்கு ஒரு ஏக்கருக்கு 1 கிலோன்னு கணக்கு வச்சு நம்ம 50 கிலோ தொழு உரத்தோட கலந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப இதுல இது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இப்ப வந்து மலைப்பயிர்கள், அதாவது காய்கறி பயிர்கள், இல்ல வந்து பழப்பயிர்கள் நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய நம்மளே வந்து மாடி தோட்டமோ இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கப்ப நம்ம அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சூடோமோனாஸா இருக்கட்டும், இல்ல டிவி ரெடியா இருக்கட்டும். இப்ப மெயினா இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்ப நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே நம்ம வந்து போய் ஒரு பூச்சி வந்துருச்சா, ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு பூச்சி வந்துருச்சு, பூச்சி மருந்து கடைக்கு போறோம், இந்த மாதிரி பூச்சி இருக்கு, இந்த மாதிரி அறிகுறி இருக்குங்கிற சொல்றோம். அவங்க வந்து சரின்ட்டு இந்த மருந்து அடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, உடனே நம்ம மருந்து அடிக்கிறோம், பூச்சி செத்துருது. பூச்சி சாவறதோட சேர்த்தி நமக்கு நன்மை பயக்கும் பூச்சிகள்னு சில இருக்கும் எப்பவுமே வயல்ல. அதாவது இந்த குளவி, இல்லைன்னா வந்து சிலந்தி, முக்கியமா தேனீக்கள் எல்லாமே சேர்ந்து இறந்துரும். இந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் இறக்குறப்ப இப்ப என்ன பண்ணுது, நன்மை செய்தல் பூச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இப்ப சாறு உறிஞ்சும் பூச்சி இதெல்லாம் இருக்கப்ப நம்ம அந்த அது என்ன நன்மை செய்யும் பூச்சி என்ன பண்ணிரும், இதை சாப்பிட்டுரும். நம்ம என்ன பண்ணிடுறோம், பூச்சி மருந்துல இருந்து கடையில வாங்கிட்டு வந்து நன்மை செய்யும் பூச்சிகளையும் நம்ம அடிச்சிடறோம். இப்படிங்கிறப்ப இது ஒரு உடனே இந்த மாதிரி பூச்சி மருந்து யூஸ் பண்றதும் சரி, இல்லைன்னா வந்து உரங்களை வாங்கிட்டு வந்து உரங்களை அடிச்சு மண்ணு எல்லாமே மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு. சொல்ல போனோம்னா அப்படிதான் ஆயிடுச்சு. ஃபெர்டிலிட்டியே இல்ல, சாயில்ல வந்து எந்த விதமான நல்ல சத்துக்களே கிடையாது. இனிமே நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு மண்ணு வந்துருச்சு. இப்ப இதை நம்ம தான் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து திருப்பி அதை கொண்டு வரணும், பேக் டு த ஃபார்ம் நம்ம தான் கொண்டு வரணும். இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம், எடுத்தோடனே ஒரு பூச்சியை பார்த்தோன்னே பூச்சி மருந்து கடையில போய் பூச்சி அடிக்காதீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேப்ப எண்ணெய் கரைசல் அடிக்கலாம். இல்லைன்னா வந்து அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம்னா இப்ப நம்ம அந்த பஞ்சகாவியா, தசகாவியா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி இயற்கை முறையில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதாவது எக்கனாமிக் த்ரெஷோல்டு லெவல்னு சொல்லுவாங்க. அந்த லெவல், இந்த பூச்சி இவ்வளவு இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஏக்கர்ல இந்த பூச்சி இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மகசூல்ல எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து எந்த விதமான மருந்துகளும் அடிக்காம இந்த மாதிரி இயற்கை மூலியமா நம்ம என்னென்ன நொச்சி, ஆடாதொடை, இந்த இந்த கரைசலை யூஸ் பண்றது, தசக்காவியான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா வேம்பு, எருக்கு, அதுக்கப்புறமா வந்து வேம்பு, எருக்கு, புங்க செடி, ஆடாதோட செடி, இதெல்லாத்தையும் ஒரு 10 வகையான
மர செடி இலைகளை எடுத்துட்டு வந்து மாட்டு கோமியத்துல ஊற வச்சு ப்ரிப்பேர் பண்றது. அந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம அதை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி பூச்சியெல்லாம் விரட்டி வைக்கலாம். நம்ம எடுத்தோடனே வந்து இப்ப நம்ம சரி ஆரம்பத்துல நம்ம பழகிட்டோம் இப்ப நம்ம, அதனால திருப்பி நம்ம ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி உயிர் உரங்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொபோட் பண்றோம். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்கிற சொல்றோம். ஆனா என்ன சொன்னாலும் யாருமே அந்த அளவுக்கு அதை ஒரு விழிப்புணர்வா வந்து யாரும் வாங்குறது இல்ல. அதனால இப்ப நம்ம கேக்குறப்ப ஒரு ஒரு 10 பேர் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறப்ப மீதி இன்னும் ஒரு 10 பேர் 20 பேருக்கு சொல்றப்பதான் கண்டிப்பா அவங்களுக்கு பயன்பாடு இருக்கும். இப்ப நானும் என்ன சொல்றேன்னா, மொத்தமா நீங்க இருக்கீங்களா உடனே மாறுங்க, இனிமே வந்து கெமிக்கலே யூஸ் பண்ணக்கூடாது, மருந்தே அடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு 20 சென்ட் 30 சென்ட்ல நம்ம விவசாயம் பண்றோம் அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியா நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், ஒரு கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ இல்ல ஏதோ ஒண்ணு போடுறோம், அதுலயாவது எந்த ஒரு மருந்துமே அடிக்காம, எந்த ஒரு உரங்கள் எதுவுமே அடிக்காம நம்ம என்னன்னு செஞ்சு பார்ப்போம். இப்ப என்னன்னா உடனே நமக்கு வந்து நீங்க கேட்கலாம், இப்ப என்னன்னா அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்குமா, மகசூல்ல கம்மியா இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம இயற்கை சார்ந்த விவசாயம் பண்றது அப்படிங்கிறது போடுறோம், ஊசி குத்துறோம் சரியாகிறோம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப நம்ம இந்த நுண்ணுரங்கள்லாம் தொடர்ந்து யூஸ் பண்றப்ப ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு நமக்கு கிடைக்க வேண்டிய நிலையான வருமானமும் நிலையான மகசூலும் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு நான் வந்து இன்னைக்கு எல்லாமே நான் மாறிட்டேன் இயற்கை விவசாயத்துல. இப்ப நீங்க சொல்ற உயிர் உரமோ இல்ல ஏதோ ஒண்ணு போடுறேன், எனக்கு தேவையான மகசூல் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், கண்டிப்பா குறைய செய்யும். நம்ம அதை 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு தொடர்ந்து இது பண்றப்ப அந்த மண்ணோட வளம் நம்ம மீட்டி எடுத்து கொடுக்குறோம். மண்ணோட வளத்தை மீட்டி எடுத்து கொடுக்குறப்ப கண்டிப்பா அது வந்து நமக்கு பிற்காலத்துல வர மகசூல் வந்து கண்டிப்பா அதிகமா கிடைக்கும். நார்மலா கிடைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி உயிர் உரங்களை யூஸ் பண்றப்ப 20% to 30% மகசூல் வந்து நம்ம அதிகமா கண்டிப்பா எடுக்கலாம். இப்ப வந்து டோட்டலா இதை ரீப்ளேஸ் பண்ணிருமா, அதாவது நம்ம பூச்சி மருந்து அடிக்கிறோம், இல்லைன்னா உயிர் உரங்கள் யூரியா போடுறோம், பொட்டாசி டிஏபி எம்ஓபி எல்லாமே போடுறோம், டோட்டலா இப்ப நம்ம கொடுக்குற உயிர் உரங்கள் பாஸ்போ பாக்டீரியாவா இருக்கட்டும் பொட்டாஸ் பாக்டீரியாவா இருக்கட்டும் டோட்டலா இதை ரீப்ளேஸ் பண்ணிருமா, தேவையான சத்துக்கள் எல்லாமே இதுவே கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்படியும் சொல்ல முடியாது. ஒரு 20% to 30% நம்ம என்ன பண்ணலாம், கெமிக்கலா அடிக்கிற உரங்களை வந்து நம்ம இதை வந்து குறைச்சிடலாம். 20 to 30% நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், உயிர் உரங்கள் மூலியமா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா பிற்காலத்துல வந்து மண் வளத்தை காப்பாத்துறோம் அப்படிங்கிறப்ப மண்ணுக்குதான் உணவு, நம்ம மண்ணுக்கு உணவு கொடுத்தோம்னா போதும், தானா அந்த செடி வளர்ந்துரும். செடியை பார்த்துக்கணும், செடியை பார்த்தா இப்ப இலைக்கருகள் இருக்கா இல்ல நோய் வாடல் மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்க சூடோமோனஸா இருக்கட்டும் இல்ல டிவி ரெடியா இருக்கட்டும், ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் இப்ப வந்து நம்ம தண்ணியில கலந்து கலந்து ஸ்ப்ரே கூட அடிக்கலாம், தோட்டத்துல நம்ம ஸ்ப்ரே அடிக்கலாம். அந்த மாதிரி அடிக்கிறப்ப ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் கூட நம்ம அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி அடிக்கிறப்ப இருக்கிற நோய் தாக்குதல் வந்து கம்மியாகும். நோய்க்கு வந்து கண்டிப்பா நல்ல எஃபெக்ட் இருக்கும். இப்ப நம்ம பூ பூக்குற டைம் இருக்கு, பூ பூக்குற டைம்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் அடிக்கலாம். அதாவது இல்லைன்னா நம்ம தண்ணி பாய்ச்சுறோம், தண்ணி பாய்ச்சுறப்ப நீர் பாய்ச்சுற இடத்துல ஒரு 50 லிட்டர் கூட நம்ம கலந்து என்ன பண்ணலாம், இதுல நீர் பாய்ச்சுற தண்ணீரை கலந்து விடலாம். இல்ல காய்க்காக்குற ஸ்டேஜ்ல ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து உயிர் உரத்தையோ இல்லைன்னா இந்த சோனோமோனாஸ் ஸ்டீவிரடி இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து கொடுக்குறப்ப செடிக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்குது, ஒரு பூச்சி வந்து தாக்குதுன்னா அதை எதிர்த்து இது பண்றதுக்கும் அந்த சக்தியும் அதுக்கு கிடைக்குது. இதுவும் இல்லாம நம்ம இது யூஸ் பண்றப்ப செடி காய் மரங்கள் எல்லாம் அந்த பழங்கள் எல்லாமே வந்து இன்னும் ஒரு கீப்பிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் சேர்த்து வச்சுக்கலாம், நல்லா இருக்கும், நல்ல ஈல்டு இருக்கும், நல்ல இது இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம பஞ்சகாவியான்னு சொன்னோம். இப்ப பஞ்சகாவியான்னு பாக்குறப்ப அதாவது முன்னாடி ஸ்லைடு கொஞ்சம் காட்டுங்க, கிரீன் டேப்லர் காலம் மாதிரி வந்து பஞ்சகாவியா சொன்னோம். பஞ்சகாவியா அப்படிங்கிற பாக்குறப்ப அதுவும் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது பிளான்ட் நல்ல ஒரு செடி வந்து நல்லா வளர்றதுக்கு அதோட growth நல்லா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு நல்ல பூ பூக்குறதுக்கு நல்ல பூ பூத்து கொடுக்கும், காய் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம பஞ்சகாவியா வந்து தொடர்ந்து ஒரு பிளான்ட்டுக்கு செடிக்கு கொடுத்துட்டே இருக்கப்ப அது ஒரு 10 to 15% நமக்கு வந்து மகசூல் அதிகமா கிடைக்கும். பஞ்சகாவியா யூஸ் பண்றப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 3%, அதாவது 3%ங்கிறது
ஒரு 3 லிட்டர் பஞ்சகாவியா வந்து 100 லிட்டர் தண்ணியில, அதாவது நம்ம டேங்க் கணக்குல நம்ம அடிப்போம். டேங்க் கணக்குன்னு பாக்குறப்ப ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்க் அப்படின்னா 300 ml பஞ்சகாவியாவை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே வந்தோம் ஒரு 15 நாள் 20 நாள். கரெக்டா நமக்கு நமக்கு தெரியும் எந்தெந்த ஸ்டேஜ் முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு 45 நாள் பூ எடுக்கும். பூ எடுத்து அப்பதான் காய் வைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் நம்ம அந்த பஞ்சகாவியா, அதுக்கப்புறம் தசகாவியா, இல்லைன்னா மீன் அமிலம் இதெல்லாம் கொடுக்கறப்ப செடிக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல பாக்குறப்ப நம்ம வந்து பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இது எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்ம்ல கொடுக்குறோம். அசோஸ்பைரிலம் பாக்குறப்ப ஒரு 1/2 லிட்டர் பாட்டில்ல வரும். 1/2 லிட்டர் பாட்டில் வந்து நமக்கு வந்து முழு விலை வந்து 175 ரூபாய். இப்ப நம்ம ஒரு ஹெக்டருக்கு 1 லிட்டர் கணக்கு, அப்ப வந்து 300 ரூபாய். ஒரு ஹெக்டருக்கு 1 லிட்டர் கணக்கு 300 ரூபாய் வரும். மானியம் போக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 150 ரூபாய். 50% 50% சப்சிடி, 150 ரூபாய் மானியம், 150 ரூபாய் வசூல் வருங்க. இப்ப சூடோமோனாஸ்ன்னு பாக்குறப்ப 1 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ நம்ம சொல்றோம். ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ, அதோட முழு விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 180 ரூபாய். அதை வந்து நம்ம மானியம் போகன்னு பார்த்தோம்னா 50% மானியம் 90 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவே டீ விரடி அப்புறம் மெட்டாரைசியம் இது பார்த்தோம்னா முழு விலை வந்து 135 ரூபாய். மானியம் போக நம்ம 67 ரூபாய் 50 பைசா எல்லாமே பாதிக்கு பாதி மானியம் கொடுக்குறோம். இது இல்லாம நம்ம வந்து இன்னும் வேற என்னன்னு பார்த்தோம்னா ஒட்டுணிகள்னு நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம வந்து இப்ப நெல்லுல வந்து பார்த்தோம்னா அந்த தண்டு துளைப்பான் இதெல்லாம் இருக்கும். நெல்லு, சோளம் இதெல்லாமே பார்த்திருப்போம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரைகோகிராமா கைலோனஸ்ன்னு சொல்லிட்டு அந்த முட்டை ஒட்டுணி ஆக்சுவலா அது வந்து அது கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நம்ம செடியில ஏக்கருக்கு வந்து 4 சிசி இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சோம்னா அது முட்டையில இருந்து பொறிச்சு வந்து அந்த வண்டு குளவி என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் சாறு உறிஞ்சு பூச்சி இதெல்லாம் இருக்கு அது முட்டை போட்டு ஏதாவது வச்சிருந்தா அந்த முட்டையில போய் இது முட்டை போட்டு அதை சாப்பிட்டுரும். இது சாப்பிட்றப்ப இந்த மாதிரி அதோட பாப்புலேஷன் எல்லாமே குறைஞ்சிரும். இந்த மாதிரியும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம டோட்டலா சரி பண்ணிடும். இந்த மாதிரி இதை மட்டும் பண்ணாலே போதும், டோட்டலா எல்லாமே சரியாயிடும், பூச்சியே வராது, நோயே வராதுங்கிறத சொல்ல வரலைங்க. இப்ப என்னன்னா ஒரு 20% இல்ல ஒரு 30% நம்ம கெமிக்கலா அடிக்கிற மருந்துகளையும் உரங்களையும் நம்ம கண்டிப்பா தடுத்துடலாம். யூஸ் பண்ண தேவையில்லை. அதோட பயன்பாட்டை நம்ம குறைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம இதை பயன்பாட்டை குறைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து செடியோட வளர்ச்சியும் இருக்கு. அத கிடைக்கிற காய்கள் எல்லாமே நல்லா கிடைக்குது. மண்ணோட வளமும் கெட்டு போகாம இருக்கும். மெயினா இதுக்காக தான் சொல்றேன். அடுத்து வேற நம்ம இப்ப இப்ப சில பேர் நம்ம நான் இப்போ ஒரு 10 பேர் பார்த்தோம் அப்படின்னா 10 பேர் 20 பேர் பாக்குறாங்க அப்படின்னா யாருமே அதிகமா இயற்கை விவசாயம் அப்படிங்கிற பண்ற விவசாயிகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுதான். அப்படி நம்ம பண்ணாலும் 1 வருஷம் 2 வருஷம் ஓகே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. மறுபடியும் வந்து இல்ல இது ஒன்றும் ஈல்டு கண்டிப்பா குறையத்தான் செய்யும். நம்ம ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா பண்ணிட்டு கெமிக்கல் முறையில நம்ம செடி பயிரா இருக்கட்டும் எல்லாம் வளர்த்திட்டு திடீர்னு நம்ம இயற்கை விவசாயம் பண்றப்ப கண்டிப்பா மகசூல் குறையத்தான் செய்யும். திருப்பி நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதாவது அந்த கன்வர்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. குறைந்தது அவங்க நிர்ணயிச்சதே வந்து பார்த்தோம்னா 3 வருஷம். 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிலையான ஒரு ஈல்டு, ஒரு ஹையர் ஈல்டு நம்ம எதிர்பார்க்கிற ஈல்டு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நம்ம பொறுமை காத்துதான் கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னா இப்ப அடுத்து நம்ம மண்ணை விட்டுட்டு போறப்ப மறுபடியும் அந்த மண்ணோட வளமே இல்லாதப்போ மறுபடியும் அடுத்து விவசாயம் பண்றவங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்ற மாதிரி அதாவது மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவோம். மண்புழு உரங்களும் நம்ம ஒரு பகுதியா இதுல பயன்படுத்தலாம். இதுல வந்து ஒண்ணும் பெரிய நம்ம செலவு பண்ண தேவையில்ல. ஒண்ணு இந்த சில்பாலன் ஷீட் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து கான்கிரீட்ல கூட நம்ம தொட்டி போட்டுக்கலாம். தொட்டி போட்டுட்டு அந்த மண்புழுக்கு ஏதுவான இலை தழைகள் இந்த மக்கிய சாணம்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரீ டைஜஸ்டட் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் உணவு வந்து அதுக்கு தேவையான உணவுகளை போட்டு நம்ம அதுக்கு தேவையான மண்புழுக்களையும் போட்டோம்னா தேவைப்படுறப்ப அந்த மண்புழுக்களை ஒதுக்கிட்டு அந்த மண்புழு உரத்தையும் நம்ம செடி மரங்களுக்கு கொடுக்கலாம். அதுல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. அதாவது தலைச்சத்தா இருக்கட்டும், மணிச்சத்து, அதுவும் இல்லாம அதாவது கரிமச்சத்து, ஆர்கானிக் கண்டென்ட் அப்படிங்கிறது மண்புழு உரத்துல ரொம்ப அதிகம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியும். முன்னாடியே நம்ம தாத்தா பாட்டிகள் விவசாயம் பண்றவங்க எல்லாமே இதைத்தான் பண்ணி இருந்திருப்பாங்க. தோட்டத்துலயும் சரி எல்லாமே இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு அந்த அதாவது கொலைய வெட்டி போடுறது,
இல்லைன்னா வந்து இலைய மலை பக்கமா இருந்தது, நம்ம வீடு தோட்டம் மலை பக்கமா இருந்துச்சுன்னா மலையில இருக்கிற கரடுல இருக்க என்னென்ன இலை தழைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இப்ப நெல்லு நாத்து நட போறோம் அப்படின்னா கூட முன்னாடியே நம்ம அதையெல்லாம் அந்த இலத்தலைகள்லாம் போட்டுதான் நம்ம அதை ஒரு உரமா பயன்படுத்தி தான் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி டெக்னாலஜி இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துச்சோ அதே மாதிரி விவசாயத்திலயும் பெருமளவு மாற்றங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தான் வந்து இனிமே பண்றவங்க தான் கொஞ்சம் என்ன விழிப்புணர்வோட இருந்துட்டு சாயில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் நம்ம இருக்கோம், இப்போ நம்ம புதுசா ஒரு விவசாயம் பண்ண போறோம் இல்லை செடி ஏதோ நட போறோம் அப்படின்னா நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாயில் நமக்கு தேவையான மண்ணை வந்து சாம்பிள் எடுத்து நம்ம நம்ம எந்த மாவட்டத்துல இருக்கோமோ அங்க இருக்க சாயில் டெஸ்டிங் லேப் எங்க இருக்கு அப்படிங்கறது அக்ரி டிபார்ட்மெண்ட்ல கேட்டுட்டு அதுல நமக்கு என்ன சத்து குறைபாடு இருக்கு, அதுக்கு தேவையான நம்ம ப்ரிகாஷன்ஸ் முன்னாடியே எடுத்துட்டு அதுக்கு தேவையான சத்துக்களை மட்டும் நம்ம கொடுத்து அப்படி கூட நம்ம மண்ணை சரி பண்ணலாம். சாயில் டெஸ்ட் கொடுக்கறது கண்டிப்பா ரொம்ப முக்கியம் அவசியமானது. மண் மாதிரிகளை நம்ம எடுத்து நம்ம என்ன கான்டாக்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம தனியா கூட நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். எலைட் சாம்பிள்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இதை மட்டும் கட்டிட்டு கூட நமக்கு அவங்க செக் பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன சத்து கம்மியா இருக்கு என்னென்ன சத்து கூட இருக்கு அப்படிங்கறத அதை தெரிஞ்சு கூட அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உரங்களை வந்து வாங்கலாம். வேற இப்ப ஜென்ரலா டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். இப்ப யாராவது ஜென்ரலா ஆர்கானிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என் தோட்டத்துல நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அனுபவம் யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நன்றி மேம். ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உயிர் உரங்கள்னா என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன, அதை வந்து நம்ம வந்து எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப அது கேள்வி பதிலுக்கான நேரம். காமர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இது குறித்து இருந்ததுன்னா நீங்க உங்களோட மைக்க ஆன் பண்ணிட்டு பேசலாம். முத்துகிருஷ்ணன் சார் பேசுங்க சார். வணக்கம்ங்க, நான் காசிநாதன் பேசுறேங்க, செங்கல்பட்டு மாவட்டம். கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். ஓகே. நாங்க வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க. சரிங்க சார். அதில் வந்து இந்த உயிர் உரங்கள்லாம் பண்ணுறேங்க. இப்போ உயிர் உரம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பேரூட்டம் நுண்ணூட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர இந்த பொட்டாஷ் பாக்டீரியா அப்புறம் வந்துட்டு இந்த மேக்னீஸ் அது எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து சில பேர் வந்துட்டு இதை வந்து நம்ம வயல்லையே வந்துட்டு இது பண்ணலாம், என்ன சொல்றது, மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் அது பண்ணா அது ஒன்றும் எஃபெக்டிவா இருக்காது அப்படின்றாங்க. லேப்ல பண்றது தான் கரெக்டா இருக்கும், இது மாதிரி பண்ண முடியாதுன்றாங்க. உங்களுடைய கருத்து என்னங்க? கண்டிப்பா இது நல்ல கேள்விதாங்க சார். இப்ப என்னன்னா இப்ப நம்ம லேப்லயே பண்றப்ப அது வந்து இந்த கல்ச்சர் வளர்றதுக்கு இப்ப இது எல்லாமே நுண்ணுயிர்கள் தான், அதாவது நுண்ணுயிர் தான். சர்க்கோலா பாஸ்போ பாக்டீரியா எல்லாமே நுண்ணுயிர் தான். அது வளர்றதுக்கான தக்க சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கணும். அது வந்து எந்த விதமான கண்டாமினேஷன் இப்ப கைப்படக்கூடாது, இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணும், சில இது பட்டாலும் கண்டாமினேட் ஆகி அதோட எஃபிகாசி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் நம்ம அது பண்றது கரெக்டுங்க. நம்ம வயல்வெளிங்கிறப்ப நம்ம போட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு 2.5 கிலோ எடுக்கிறோம், ஒரு 50 கிலோ மக்கிய தொழு உரத்துல போட்டு கலந்து நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த 2 அதோட எஃபிகாசி பரவும். ஆனா அந்த 2.5 கிலோ நம்ம வாங்குற அந்த அந்த பொட்டன்ஷியல் இருக்கு இல்லைங்க, அந்த பொட்டன்ஷியல் வந்து அந்த 50 கிலோல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா மல்டிப்ளை ஆகும், கண்டிப்பா அது மல்டிப்ளை ஆகும். பட் ஆனா வந்து அதோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம அந்த கான்சென்ட்ரேட்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க, அந்த காலனிஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம காலனி நம்ம வீட்லயே வந்து வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் குறைவுதான் நான் நினைக்கிறேங்க சார். லேப்ல நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஃப்ளோல வச்சு இந்த கல்ச்சர் போட்டு ப்ரொடியூஸ் பண்றது அது முறை எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அதனால நமக்கு வேணுங்கிறத நம்ம டிபார்ட்மெண்ட்லயோ நீங்க வெளியில வாங்குறத விட டிபார்ட்மெண்ட்ல விலை கம்மியில தான் தராங்க, நீங்க டிபார்ட்மெண்ட்லயே வாங்கி பயன்படுத்தலாம். இல்ல ஆனா வந்து இப்ப நம்ம ஒருவருடையும் வாங்கும்போது வந்து நம்ம விலை அதிகப்படுத்தி வாங்க வேண்டியதா இருக்கு. ஓகே, நீங்க சொல்றது 90 rupees வந்து மானியத்துல கிடைக்கிறது தான் கரெக்ட். ஆனா அதை வந்து நம்ம யூஸ் பண்ற குவான்டிட்டின்னு பார்க்கும்போது வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் தான் அதிகமாகுது. இயற்கை விவசாயத்துல காஸ்ட் கம்மி பண்ணணும்ன்றது தான் மெயின் ஐடியா இருக்கு. அதுல நுண்ணுயிர் பயன்பாடு வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி பண்ணுது. அதுல வந்து நம்ம இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு வயல்ல பண்ணும்போது ஓகே நீங்க சொன்ன மாதிரி எஃபிகசி இருக்காது, பட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது.
இது வெல்லம் யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், பழங்கள் யூஸ் பண்ணலாம், அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி நாங்கள் சரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எங்களோட இதில் வந்துட்டு அதனுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்குன்னு தெரிய மாட்டேங்குது, குவான்டிஃபை பண்ண கரெக்ட். முடியல. நீங்க சொல்ற மாதிரி எஃபிகசியை டெஸ்ட் பண்ணிட்டு கூட ஓகே. அந்த ஆக்சுவலி காலனிஸ் இருக்கு. சூடோமோனஸ்லாம் இந்த 10 into 10⁸ இந்த காலனிஸ் நம்ம இருக்கணும் 10⁻8 9 அது மாதிரி இது இருக்கு. நம்மளுக்கு வாங்குறது அது மாதிரி இருக்கு. ஆனால் ஆமா அதை டெஸ்ட் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க கேட்டால். ஆனால் ஆமா நம்ம இதில் வந்து வயலில் பண்ணும்போது 10⁸8 இல்லை 7 வந்ததுன்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா காஸ்ட் வந்து நம்மளே பண்ணுறோம் இல்லைங்களா, வயலில் ஆமா இருக்கிற பொருளை வச்சே பண்ணுறோம். அது ஆமா. மாதிரி பண்ணலான்ற மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரி எஃபிகசி தான் வந்து கொஞ்சம் கம்மியாக அதாவது இருக்குதான். கண்டிப்பா நீங்க பண்ண வேணாம், பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்ல கிடையாது. பட் சரி அது சரி அதான் நீங்க அப்படி நீங்க ஒரு இடத்துல நீங்க அதோட குவாலிட்டி செக் பண்ணிட்டீங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபை லெவல் தான் இருக்கு. போடுற நம்ம ஓகே இன்புட் காஸ்ட்டை விட இது பரவாயில்ல அப்படிங்கிறது நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஓகே ஓகே. இப்போ அந்த மண்ணில் அந்த இது நம்ம அந்த பயோ ஃபெர்டிலைசர்லையோ இல்லை பயோ ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் ஆமாங்க சார். வந்துட்டு அந்த நுண்ணுயிர் வந்துட்டு இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்களா? அதாவது செல்ஃப் லைஃப்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. கண்டிப்பா அடுத்து இறந்து தான் அடுத்தது மீண்டும் வரும். எப்பவுமே அது ஒரே இதுதான் இருக்கும். காலனிஸ் மல்டிப்ளை ஆகுதுல்ல. ஆமாம் ஆமாம் அதுதான் ஆமாம். நமக்கு அடுத்து கிடைக்கும். ஆஹா. இப்ப அது அந்த வேரியன்ட் ஸ்ட்ரெயின் வந்து growth தாங்க. growth தான். ஓகே 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 சரி. ஓகே. இப்போ இந்த 10⁻9 சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே அதுக்கு ஃபர்தராக growth இருக்குங்களா? அதுக்கு அதனுடைய இல்லைங்க சார். சூழ்நிலை ஆக்சுவலா ஒரு உண்டாக்கி. ஆவரேஜ் கணக்கு அதான் நான் சொல்றேன். இப்ப காலனிஸ் வந்து 10⁸8 to 9 இருக்கும். ஆ மேல நம்ம கல்ச்சர்ங்கிறப்ப அது கான்சென்ட்ரேட் தான் நம்ம டைல்யூட் பண்றப்ப இதுதான் காலனி growth இவ்வளவுதான் இருக்குங்க. ஸ்ட்ரெயின் எடுக்கிறப்ப. ஓகே ஓகே சரிங்க. சரிங்க, நன்றிங்க மேடம். சரிங்க சார். நன்றி. ஓகே ஓகே. சத்யா, நீங்க பேசுறது கேட்கல. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பனியாமலை கிராமம் மேம். ஆ, என் பேர் சரவணன். சொல்லுங்க சார். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி தான் சார் மேம் கொடுத்துட்டு இருக்கேன் மல்லிகைப்பூ செடிக்கு. அப்படிங்களா? எங்கெங்க? அதாவது எங்க பனியாமலை பனியாமலை கிராமம் இருக்குங்களா? சரி சரிங்க. நம்ம ஆஃபீஸ் தான் வாங்கியிருக்கேன். சரிங்க. நத்தம் ஆஃபீஸ் தானே? ஆமா ஆமா. நத்தம் ஆஃபீஸ் தான். செந்தில் சாருக்கு தெரியும் என்னைய. சரிங்க. பேருங்க? அங்க பேருங்க? சரவணன் மேம். சரவணனுங்களா? சரிங்க, ஆமா. சொல்லுங்க. ஆனால் இப்போ மல்டிப்ளை பண்ணி தான் நான் மல்லிகைப்பூ செடிக்கு நான் அப்படிதான் மேம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் சரிங்க. இருக்கு. அப்படிங்களா? ஓரளவுக்கு 90% நல்லா அந்த பூச்சி புழுவெல்லாம் வந்து கண்ட்ரோல் தான் இருக்கு. நான் சரிங்க. எப்படி கொடுக்குறேன்னா, ஒரு 20 லிட்டர் தண்ணி கேன் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க. அதுல வந்து ஒரு அரை கிலோ நாட்டு சக்கரை, அரை கிலோ புண்ணாக்கு, ம். கடலை புண்ணாக்கு. சரிங்க. கடலை புண்ணாக்கு. ம். ஆமா. 2 வாழைப்பழம் கொடுத்து அது மாதிரி பெருக்கி தான் மேம் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கலாங்களா? நீங்க இது கல்ச்சர் எங்க வாங்குறீங்க? நம்ம ஆபீஸ்லயும் வாங்கியிருக்கேன், வெளியிலயும் வாங்கியிருக்கேன். ஆஃபீஸ்லயே வாங்கியிருக்கீங்க, வெளியவும் வாங்கியிருக்கீங்க. ஆக்சுவலா ஆமா இப்ப மேம். இப்ப இப்ப நம்ம ஆஃபீஸ்ல குடுக்கறது வந்து இப்ப நம்ம வந்து அது வந்து ஒரு நுண்ணுயிர் தானங்க. அது ஆமா. வந்து லிக்விடா தான் இருக்கும். நம்ம ம். வயல்வெளியில அப்ளை பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? கெரியர் பேஸ்ல இப்ப சூடோமோனாஸோ இல்ல டிவிரிடியோ நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா? நான் வந்து மல்லிகைப்பூ செடிக்காக கொடுக்குறேன். இல்ல எது வாங்கி என்ன கல்ச்சர் பண்றீங்கன்னு கேக்குறேன் சார். சூடோமோனாஸ். சூடோமோனாஸ் பண்றீங்க. சூடோமோனாஸ் கொடுத்துருக்கேன். பேஸ்ல துரின்சியன்சஸ் அது வெளியில வாங்கியிருக்கேன். சரிங்க. இப்ப வந்து நம்ம சூடோமோனாஸ் நம்ம ஆபீஸ்ல வாங்கினேன். அதான் அதான். இப்ப வந்து நம்ம அது வந்து ஆக்சுவலா லிக்விடா தான் தண்ணீல தான், அதாவது அதுக்குன்னு சில மீடியம் இருக்கு. பொட்டேட்டோ டெக்ஸ்ட்ரோஸ் மீடியம்னு சொல்லிட்டு லேப்ல தயாரிச்சு அதுக்கு வளர்றதுக்கு தேவையில்ல சத்து. அதனால அந்த ம். இதுல போட்டு நம்ம வளர்ப்போம். நம்ம சரி. விவசாயிக்கு ஃபீல்டு லெவல்ல அப்ளை பண்ணுங்கிறதுக்காக ஒரு கெரியர் மெட்டீரியல், அதாவது டால்க் பவுடர் இருக்கு இல்லைங்க, அதை போட்டு நம்ம அந்த லிக்விட் சூடோமோனாஸ் கல்ச்சரை அதை கலந்து தரோம். சரி. நீங்க அதுல இருந்து கல்ச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்க இப்படி போட்டு குடுக்குறீங்கிறது எனக்கு பாசிபிளா தெரியல. நான் வேணா நேர்ல வந்து கூட ஒரு நாள் பாக்குறேங்க. பன்னியாமலையில தானே இருக்கீங்க? ஆமா நான் மேம். செந்தில் சார்ட்ட கேட்டுட்டு நேர்ல கூட வந்து என்னன்னு பாக்குறேன். சரி. அப்படி பண்ணா அது நீங்க சொல்ற மாதிரி பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு என்னால சொல்லவும் முடியல. நம்ம என்னன்னு கூட நேர்ல பார்த்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் சார். சரி மேம், நான் ஆபீஸ் கூட வரேன். சரிங்க சார், சரிங்க. ஓகே, தேங்க்யூ மேம். சரி. யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம்.
மேம் நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். மேம் இப்ப மேடம் இந்த மாதிரி உயிர் உரங்கள்ல என்ன உயிர் உரங்களை வந்துட்டு வீட்டுல செய்யறதுக்கு பாசிபிள் இருக்கு? சார் சொன்னாங்க சிலதெல்லாம் வந்து ஃபேக்டரியில பண்ணணும், சிலது பண்ணலாம் வீட்டுல அப்படின்ற மாதிரி. எதெல்லாம் பண்றது? இந்த பஞ்சகாரியம்லாம் நம்மளே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல மேம்? அந்த மாதிரி வேற ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். இப்ப சொல்ற மாதிரி பார்த்தோம்னா, இப்ப இங்க பக்கத்துல நத்தம் கிட்டயே வந்து மீன் அமிலம் வந்து பண்ணி வீட்ல நிறைய பேர் குடுத்துட்டு இருக்காங்க. சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பஞ்சகாவியாவா இருக்கட்டும், பஞ்சகாவிய கரைசல், இல்லைன்னா தசகாவிய கரைசல், இந்த மீன் அமிலம், அப்ப இல்லைன்னா வந்து இந்த வேப்பம் நீம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல இருந்து பண்ணிக்கலாம். பட் நான் அதுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா இந்த நம்ம சூடோமோனஸோ இல்ல பாக்டீரியா, டிவிடி கல்ச்சர் இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல பண்ணா அதோட எஃபிகாசி இருக்குமா? அது வீட்ல நம்மளால தயாரிச்சு நம்ம குடுக்கறது சரிதானா? அப்படிங்கறத என்னால 100% சொல்ல முடியல. ஏன்னா இப்ப அவர் சார் இப்ப ஒரு சரவணன் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் நேர்ல போய் கண்டிப்பா அங்க பாக்குறேன். பாத்துட்டு அதோட பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறது எனக்கு அது பார்த்தாதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நம்ம தேவையான அதுக்குன்னு சில கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அந்த மீடியம்ல வச்சு இன்குபேட்டர், ஃபெர்மெண்டார் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி டால்க்ல கலந்து நம்ம ஃபார்மருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் வந்து இப்ப வெல்லம் இந்த மாதிரி புண்ணாக்கு வாழைப்பழம் எல்லாம் போட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம வீட்டுல செய்யறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். மேடம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேடம். சார் சொல்லுங்க சார். இப்போ சார் சரவணன் சார் சொன்னாருங்களா, மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் பண்ணி ஆமாங்க. பார்த்துட்டு 90% எஃபிஷியன்சி வருதுன்ற மாதிரி சொல்றாரு. ஆமாங்க. ப்ராப்ளி இப்போ நம்ம வந்து எஃபிஷியன்சின்றது வந்துட்டு இந்த சிஎஃப்யூ யூனிட்ல தான் நம்ம சொல்றோம். ஆமாங்க. இப்போ அந்த அவருடைய சாம்பிள் எடுத்துட்டு நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம். அப்படிதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார். தாராளமா அதனுடைய ஃபீட்பேக் பண்ணி கொடுங்க மேடம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த டாபிக் இது. சரிங்க சார். அதான் கண்டிப்பா நானும் எனக்கு அது ஆக்சுவலா சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா. நான் என்னன்னு கண்டிப்பா நம்ம வந்து நான் பார்த்துட்டு என்னென்ன பண்றாங்க, எப்படி கல்ச்சர் வாங்குறாங்க, அந்த கல்ச்சரோட growth எப்படி இருக்கு, அதோட ஆமாங்க. appearance எப்படி இருக்கு, அதை மறுபடியும் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்த்து நம்ம டெஸ்ட் பண்ணி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆமா. ஏன்னா அது கிடைக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இவர் சொல்றது பார்த்தோம்னா கடலை புண்ணாக்கு, அப்புறம் வெல்லம், அந்த வாழைப்பழம் கூட நல்லா கனிஞ்ச வாழைப்பழமோ இல்ல பப்பாளி பழம் இது மாதிரி தான் சொல்றாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து ஈஸிலி அவைலபிளா இருக்கும், ஃபீல்டுலேயே கிடைக்கும். அது மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளோட ஓவரால் காஸ்ட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணலான்ற மாதிரி ஒரு எண்ணம். ஆமாங்க சார். கண்டிப்பா அதுக்கு தான் சொல்றேன். பார்த்து நான் கண்டிப்பா அது சொல்றேன். சப்போஸ் நீங்க விசிட் பண்ற இல்லைங்க ஒரே சாம்பிள் கொண்டு வந்தாருன்னா கூட கொஞ்சம் பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா. ஓகே. நான் என்னுடைய நம்பர் சேட் பாக்ஸ்ல நான் போடுறேங்க. சரிங்க சார். ஓகே. ஏன்னா அந்த ஃபீட்பேக் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்க சார். கண்டிப்பா சொல்றேன். தேங்க்ஸ். இப்ப நம்ம மத்தபடி பஞ்சகாவியாவோ தசகாவியோ இந்த மத்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து நம்மளே வந்து வீட்லயே தயாரிச்சுக்கலாம். அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தேங்க்யூ மேம். மேம் எனக்கு இதுல இன்னொரு சின்ன ஒரு சந்தேகம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பஞ்சகாரியம், தசகாவியம், மேலமண்டலம்லாம் நிறைய வந்து அவங்களே செய்யறாங்க. அதுல எதை வந்து நம்ம வந்து அதோட தரத்தை நிர்ணயிக்கிறது வந்து எதை வச்சு சொல்றோம் மேம்? எதாவது லேப்ல டெஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுமா, இல்ல சும்மாவே ஜஸ்ட் யூஸ் பண்ணலாமா? அதோட தரம்ன்றது எப்படி வந்து நிர்ணயம் பண்றோம்? இப்ப இயற்கை ஆர்கானிக் அரசல்ங்கிறப்ப நம்ம ஆக்சுவலா இவங்க எல்லாம் இந்த முறையில அதாவது இத்தனை நாள் இதை போடணும். இப்ப மாட்டு கோமியம் இத்தனை கிலோ எடுக்கணும், தயிர் இவ்வளவு லிட்டர் போடணும், இத்தனை நாள் வந்து அதை பதப்படுத்தணும், 3 நாளைக்கு ஒரு டைம் அதை வந்து கிளறி விடணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்றப்ப அவங்க சொல்ற முறையில நம்ம கரெக்டா பண்ணி அதுல இருந்து நம்ம பொருள் எடுக்கிறப்ப நம்ம சந்தேகப்பட தேவையில்ல. கண்டிப்பா அது வந்து நல்லதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்றப்ப இந்த மாதிரி நமக்கு ஈல்டு கிடைக்குது, இந்த லிக்விட் கிடைக்குது, அதோட எஃபிகாசி எல்லாமே டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அதோட யூசஸ் இருக்கு, நோய் கட்டுப்பாட்டுலயோ இல்ல செடி வளர்றதுலயோ இந்த மாதிரிலாம் இப்ப பூ பூக்குறது நல்லா பூக்குது அப்படின்னு எல்லாமே ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டு, அதாவது பஞ்சகாவியா பயன்படுத்துறப்ப இந்த மாதிரிலாம் செடியில வளர்ச்சி இருக்கு, ஒரு பூவா இருந்தாலும் நல்லா பூக்குது, காய் எடுக்குது, பூல இருந்து காய் நல்லா எடுக்குது, நல்லா திடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால இந்த மாதிரி கரெக்டா நம்ம ப்ராப்பரா பண்ணுனோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல லிக்விட் தான் கிடைக்கும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா வெளியே ப்ரொடியூஸ் பண்ணி நார்மலா வீட்ல குடுக்குறாங்க, வீட்ல குடுக்கறத வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட எஃபிகசி 100% இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ப்ரொடியூஸ் பண்றப்ப எந்த விதமான கலப்படமும் இல்லாம தேவையான இடுபொருட்கள் எல்லாமே கரெக்டா கொடுத்து அந்த நுண்ணுயிர் வளர்றதுக்கு தேவையான டைமிங் கொடுத்து கரெக்டா நம்ம பண்ணி ஒருத்தவங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா நல்லதா தான் இருக்குங்க.
தேங்க்யூ மேம், மேம் தேங்க்யூ. வேற யாருக்காவது பேசுங்க மலர்விழி. மேம் இப்போ இந்த அசோஸ்பைரில்லமும் ட்ரைகோடர்மா விரிடியும் ஒண்ணா கலந்து யூஸ் பண்ணலாமா? தாராளமா கலந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏன்னா நம்ம சொல்லுங்க. இல்ல ஏன்னா இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு அது வந்து மாதிரி இருக்குது இல்லையா, அதனால கேக்குறேன். இப்ப என்னன்னா, நீங்க கேட்டது நல்ல கேள்வி. அசோஸ்பைரில்லமா இருக்கட்டும், இல்ல ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கலந்து பயன்படுத்திக்கலாம். பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒரு பூச்சி மருந்தோ இல்லைன்னா வந்து கடையில வாங்குற டிஏபி, உயிர் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எதையுமே வந்து நம்ம கலந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்ப நம்ம உயிர் உரங்கள் சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பெர்லம் யூஸ் பண்றோம், நான் டிவிரிடி யூஸ் பண்றேன் அப்படின்னா மினிமம் குறைஞ்சது முன்னாடி பின்னாடி 15 நாள் வந்து நம்ம எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இது நுண்ணுயிர் தானே. அது வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்றப்ப அதோட யூஸே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதே மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட தான் கலந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி இந்த டிவிரிடியும் அசோஸ்பெரிலம் இதுல தாராளமா கலந்து யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஓகே மேம். ஓகே மேம். மேம் இந்த இன்னொரு ஃபார்மர் கேக்குறாங்க மேம். வணக்கம் மேடம். வணக்கம். கும்பகோணத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. நாங்க இந்த ஆடி மாசம் மக்காச்சோளம் போடுவோம். அதுக்கு என்ன உரம் இயற்கையா செய்யலாம்? மக்காச்சோளம்ங்கிறப்ப படைப்புகளோட தாக்குதல் தான் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. இப்ப அந்த ஏரியாலயும் நம்ம எங்க கும்பகோணத்துல இருக்கீங்களா? படைப்புழு தாக்குதலுக்காக குமராவரம் மேடம். எங்கீங்க? குமராவரம், டி கல்லுப்பட்டி குமராவரம், மானாவாரி. சரிங்க. இப்போ அதுல படைப்புழுவை வந்து நம்ம இது பண்றதுக்கு தான் ஆக்சுவலா மெட்டாரைசியம் ஒண்ணு இருக்கு. மெட்டாரைசியம் வந்து அந்த பூஞ்சான புள்ளி இருக்கு. அது என்ன பண்ணும், நம்ம அது மேலால போடுறப்ப அந்த புழு ஏதாவது நம்ம வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புழுவை வந்து நோய் தாக்குதல் ஏற்படுத்தி அந்த புழுவை சாகடிச்சிடும். மெயினா படைப்புழு வரனால நான் சொல்றேன், நம்ம மக்காச்சோளத்துல ஒரு காலத்துல படைப்புழு தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு வந்து மெட்டாரைசியம் ஒரு நல்ல ரெமெடி. அதாவது புழுக்களுக்காகவே, அதாவது எஸ்பெஷலி பார்த்தோம்னா அந்த படைப்புழு, அதுக்கப்புறம் தென்னை மரத்துல வர காண்டாமிருகம் வந்து அந்த அதுக்காக வந்து இது பண்ணுது. இதை நம்ம மேல அந்த பவுடர் அப்படியே மேலால அப்ளை பண்றப்ப அந்த புழுவை வந்து இது என்ன பண்ணும், பாராசிடைஸ், அதாவது அந்த புழுவை இது சாப்பிட்டு கொலை பண்ணி நோய் தாக்குதலை உண்டு பண்ணி அந்த புழுவை சாகடிச்சு இதுல இருந்து காப்பாத்தலாங்க. அதனால நீங்க ஜெனரலா போடையிலேயே இந்த புழு வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி? புழு வராம தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அது பேர் என்ன, வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்கு இல்லைங்களா, அது செடி வளர்ந்ததுல இருந்து வேப்ப எண்ணெய் கரைசலை ஒரு 10 நாள் 15 நாள் இடைவெளியில இதெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிருங்க. வேப்ப எண்ணெய் கரைசல், இந்த பஞ்சகாவியா தசகாவியா சொன்னோம் இல்லைங்க, இதெல்லாம் நீங்க வந்து தெளிச்சிட்டு இருக்கப்ப இது எல்லாமே அதாவது இயற்கை முறையில பூச்சி விரட்டியா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிங்கி ஸ்மெல், அதாவது அந்த வாசனை, இதனாலேயே வந்து புழு இதெல்லாம் வராது. அதனால ஆரம்பத்திலேயே பண்றப்ப இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் கரைசலும் பஞ்சகாவியா தசகாவியா கரைசலும் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் 15 நாள் இன்டர்வல் விட்டு ஒரு 35 நாள் செடி 45 நாள் செடி வளர்ந்ததுல இருந்து ஒரு 10 நாள் 15 நாள் இன்டர்வல் விட்டு இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலை நம்ம குறைச்சிடலாம். நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அடிக்க அவர் கொஞ்சம் விட்டு விட்டுதான் வரும். கேட்கல, அவங்க பேசுறது கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. அவங்க என்ன கேக்குறாங்கனாலும் நீங்க சொல்லுங்க கிருஷ்ணாணி. அதாவது ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம, அதாவது நீங்க சொன்ன மருந்து வந்து எப்படி நம்ம அடிக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்க மேம். கையிலே தெளிக்கலாமா இல்ல ஸ்ப்ரே பண்ணி பண்ணலாமான்னு கேக்குறாங்க மேம். பஞ்சகாவியா தசகாவியான்னு பாக்குறப்ப நமக்கு லிக்விட்ல தான் வரும். அதாவது அதான் சொன்னாலேங்க 3%. இப்ப நம்ம ஒருவேளை 10 லிட்டரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க டேங்க்ல வச்சு அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு 300 ml கணக்கு வச்சுக்கோங்க. 300 ml வந்து ஒரு டேங்க் 10 லிட்டர் டேங்க்குக்கு அதாவது இப்ப ஒரு 15 நாள் இடைவேளை கணக்கு வச்சுக்கோங்க. பூ பூக்குறப்ப அந்த இது வரப்ப வந்து ஒரு 2 டைம்,
அதுக்கப்புறமா வந்து அந்த மக்காச்சோளம் இது எடுக்கிறப்ப வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் இந்த மாதிரி அடிக்கலாம். மெட்டாரைசியத்தும் நீங்க இதே மாதிரியே தான் வந்து 1 லிட்டரு தண்ணியில வந்து 8 கிராம் மெட்டாரைசியத்தை கலந்து நீங்க வந்து அடிக்கலாம். மேல புழு மேல படுறதுதான் இது வந்து மேல படணும். புழு மேல பட்டு அந்த புழு வந்து நோய்வாய்ப்பட்டு செத்து போயிடும். அதான் கணக்குங்க. நீங்க பஞ்சகாவியா தசகாவியாங்கிறப்போ 3% கணக்கு வச்சுக்கோங்க. 3% வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம். அது ஏக்கருக்கு எவ்வளவு வரும் மேடம்? சரிங்களா? ஏக்கருக்கு எத்தனை டேங்க் அடிப்போம்? 5 டேங்க் அடிப்போங்களா? 4ல இருந்து 5 டேங்க் அடிப்போங்களா? 8 டேங்க் அடிப்போம். 8 டேங்க் அடிக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். அப்போ 2.5 லிட்டர் தேவைப்படுங்க. 1 லிட்டர் என்ன விலை வரும்? ரேட் எனக்கு கரெக்டா தெரியலைங்க. உங்க பக்கத்துல பஞ்சகாவியா ரேட் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? ரொம்ப தெரியுங்களா? 1 லிட்டரு அது 120 இருந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 100 ரூபாயில இருந்து 120 ரூபாய் வரைக்கும் அது வருது. நீங்களே தர்றதா நாங்க வாங்குறதா? நம்ம பண்ற இடத்துல பார்த்து நம்ம வாங்கிக்கணும். வேணும்னாலும் நம்ம கேட்டனால ஆர்டர் பண்ணி வாங்கி தருவாங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். மேடம் ஒன் மோர் கொஸ்டின் மேடம். இப்போ நாங்க விவசாயிகளுக்கெல்லாம் வந்து இந்த புழு பூச்சி வர்றதுக்கு முன்னாடியும் இல்லை நோய் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரிவென்ஷனுக்காக வந்துட்டு இப்போ இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா பேஸ்லெஸ் சப்டிலிஸ், பேசியானா, பவேரியா பேசியானா, மெட்டாரைசியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணலாங்களா? அதாவது வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல இது என்ன மாதிரி இது பூச்சியா இதை மாதிரி புழுவெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த முட்டை வைக்கும் போதே வந்து தெரியுது நம்மளுக்கு இது மாதிரி ஏதோ அஃபெக்ட் ஆக போறதுன்ட்டு. அப்போ அந்த ப்ரிவென்டிவ் இதுக்காக வந்து நம்ம வந்துட்டு இது மாதிரி கலந்து அடிக்க முடியுங்களா? நீங்க அந்த இது சொன்னீங்க இல்லையா? கலந்து அடிக்கலாங்க சார். அதுதான் நம்ம ஆனா வந்து பூச்சி மருந்தோட கலந்துடக்கூடாது. இல்லைன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோட இல்ல நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ இல்ல கெமிக்கல் பெஸ்டிசைடோ யூஸ் பண்ணாலதான் ஆகும். சரிங்க. வெறும் வந்துட்டு இந்த மாதிரி பயோசைட் அது மாதிரி தான் பண்றோம் நாங்க. அப்படி சரி. பண்ணும்போது அது கலந்துட்டு ப்ரிவென்டிவா நம்ம நோய் வரதுக்கு முன்னாடியோ இல்ல பூச்சி வரதுக்கு முன்னாடியோ புழு வரதுக்கு முன்னாடியோ நம்ம அடிச்சிடலாமா? கண்டிப்பா அடிக்கலாங்க சார். இப்ப வந்து சூடோமோனாஸ்ன்னு பாக்குறப்ப நீங்க மண்ணு வழியா குடுக்கறது தான் ரொம்ப நல்லதுங்க. மண்ணு சரிங்க. வழியாங்கிறப்ப நம்ம சாயில் அப்ளிகேஷன் தான் வந்து பெஸ்ட். சூடோமோனாஸா இருக்கட்டும், டிவிரிடியா இருக்கட்டும். ஏன்னா சரி. அதோட நேச்சர் ஆஃப் கில்லிங் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ம். சாயில் பார்ன் டிசீசஸ் இல்லைன்னா வந்து சீடு பார்ன் பேத்தோஜன்ஸ் அதை வந்து காலனைஸ் பண்ணி அத growth டிடெக்ட் பண்ணி தான் நம்மள பிளான்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சரிங்க சரிங்க. மெட்டாரைசியம் தான் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம வந்து இலை வழியா கொடுக்கலாம். இலை வழியா கொடுக்குறோம். அந்த டைரக்டா அந்த எந்த பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட் மேல அட்டாக் பண்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எந்த செடிக்கு குடுக்குறீங்க, எந்த விஷயத்துக்காக குடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு நீங்க குடுக்கலாம். பட் கலந்து அடிச்சோம்னா எந்த விதமான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பா எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அஃபெக்ஷன் எதுவும் பண்ணாது. ஓகே. பட் அந்த நோயில இருந்தோ இல்ல பூச்சில இருந்தோ தாக்குதல் இல்லாம prevent தாக்குதல் இல்லாம நம்ம கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பா ஆனா எந்த விதமான பிரச்சனையும் வராது. நீங்க இத வந்து இப்ப நான் 4 கிராம்னு சொல்றேன். 4 கிராம் நான் 10 கிராம் போட்டேன். ஐயோ பிரச்சனை ஆயிருமாங்கிறது கண்டிப்பா கிடையாது. எதுவுமே ஓகே ஓகே. ஆனா இதுதான் இந்த மாதிரி இந்த 3 4 அந்த பூச்சி வெரைட்டி இப்போ இது இருக்கு இல்லையா, மெட்டாரைசியம், பவேரியா பேசியானா இல்ல ஆமாங்க. வந்து இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது அது எல்லாத்தையும் கலந்தே அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன இது புழுவா இல்லை நோயா அது மாதிரி தெரிய மாட்டேங்குது. ஸோ அது மாதிரி ஒரு இதில் சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரிவென்டிவாக இது மாதிரி அடிச்சு விட்டுடலாம். கலந்து அடிச்சுக்கலாங்க சார். தாராளமா கலந்து அடிச்சுக்கலாங்க சார். சரிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. சரிங்க. மேம் சரவணன் மேம். ஹலோ ஹலோ. சார் சொல்லுங்க சார். மேம் சரவணன் மேம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த இப்போ சார் கேட்டாருங்களா எல்லாம் கலந்து அடிக்கலாமா? நான் அப்படிதான் மேம் அடிச்சிட்டு இருக்கேன். சரிங்க. பேஸ்லெஸ் துரிஞ்சியன்சஸ், பெவேரியா, வெட்டிசிலியம் லக்கானி, சூடோமோனாஸ், நம்ம அரப்பமூர் கரைசலோட சேர்த்து மேம் அடிச்சிட்டு. சேர்த்து கலந்து அடிக்கிறீங்க. அது கண்டிப்பா நான் மீன் அமிலம் அதுலயும் மீன் அமிலம் சேர்த்துக்கிறேன். அதுலயே மீன் அமிலமும் சேர்த்திடுறீங்க அதுலயே. நம்ம அரப்பமூர் கரைசல், மீன் அமிலம், சூடோமோனாஸ், பேஸ்லெஸ் துரிஞ்சியன்சஸ், வெட்டிசிலியம் லக்கானி எல்லாமே கலந்துருவேன். எல்லாமே கலந்து அடிக்கிறீங்க. அப்படிதான் மேம் அடிச்சுட்டு இருக்கேன். வாரத்துக்கு ஒரு ட்ரிப். ஆனா எல்லா டைமும் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வாரம் ஒரு டைம் மட்டும் கொடுப்பேன். அது மாதிரியே கொடுத்துருவேன். வாரம் ஒரு டைம் கண்டிப்பா கொடுப்பீங்க. சரி சரி. வாரம் கண்டிப்பா நான் ஒரு வாரத்துல முதல் நாளோ அல்லது திங்கள் அல்லது ஞாயிற்று ஏதாவது ஒரு கணக்கு பண்ணி அப்படிதான் மேம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது அரப்பமூர் கரைசலோட வெட்டிசிலியம் லக்கானி, பெவேரியா பேசியானா, மெட்டாரிசியம்,
இது ஏதாவது ஒரு 4 இது கலந்து மீனமிலோட சேர்த்து 4 தான் மேம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. சரிங்க சார், சரிங்க. ஆ, thank you. கண்டிப்பா வந்து அங்க ஃபீல்ட்ல வந்து பாக்குறேன். பார்க்கலாம் மேம், பார்க்கலாம். சரவணன் சார். சொல்லுங்க சார். இதே தான் சார். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரே தனித்தனியாக அடிச்சோம்னாலும் நம்மளுக்கு காசு அதிகமாகுது சார். அது ஆமா சார், வேலையும் கூட தனியாக இருக்கும். பண்ணும்போது அதிகமாகுது. ஸோ அது மாதிரி ஒரு காரணத்தினால தான் நம்ம கலந்து அடிக்கலாமான்னு கேட்டது. கொடுக்கலாம் சார், நான் அப்படிதான் சார் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. உங்களுடைய அனுபவமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நம்ம ஒரு யூடியூப் உயிரோட்டம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுலயுமே நான் என் வீடியோ புறமே போட்டுக்கிட்டு. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. அந்த உயிர் உரங்களை பத்தி மத்த எல்லாமே நம்ம அந்த சேனல்ல போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. யூடியூப்ல உயிரோட்டம் அடிச்சீங்கன்னா வரும். ஓகே, நம்பரும் கொஞ்சம் கொடுங்க சார். என்னுடைய நம்பர் நான் சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன். சரிங்க சார். ஓகே, உங்களுடைய நம்பரும் சேட் பாக்ஸ்லேயே போட்டிருக்கேன் சார். ஓகே சார். ஓகே ஓகே, நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி மேடம். தேங்க்யூ சார். உங்களுடைய நம்பரும் போடுங்க மேடம். சரிங்க சார். ஓகேண்ணா, ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்க சொல்லுங்க. மற்றபடி யாராவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். மேம், இன்னொரு கொஸ்டின் மேம். இப்போ நிறைய சுய உதவி குழு பெண்கள் வந்து இந்த மாதிரி இயற்கை உயிர் உரங்கள் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி பயிற்சிகள் எங்க கிடைக்கும்? யாரை நம்ம அணுகலாம்? அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? பயிற்சி கொடுக்கறதுக்கு கேக்குறீங்க? இப்ப என்னன்னா, இப்ப நீங்க அந்தந்த பிளாக்ல இருக்க வட்டார அலுவலரை பார்க்கலாம். நீங்க அங்க பார்த்து இத்தனை பேர் நாங்க இருக்கோம், எங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடா ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்தரா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து யாராவது இப்ப எங்க இப்ப நத்தம்னு பாக்குறப்ப திண்டுக்கல் ஜேடி ஆஃபீஸ்ல இணை இயக்குனர் அலுவலகத்துல இந்த மாதிரி என்டர்பிரூனர், அதாவது நம்ம தயாரிக்கிறது, அதை வந்து ஃபர்தரா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ரீதியான ட்ரைனிங் எல்லாமே நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய டாபிக்ல பல பல டாபிக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்க வட்டாரத்துல இருக்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் பாருங்க. இந்த மாதிரி நாங்க இத்தனை பேர் இருக்கோம், குழுவா இருக்கோம் சார், எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஃபர்தரா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கான கவர்மெண்ட்ல ஏதாவது சப்சிடிஸ், ஏதாவது மானிய திட்டங்கள் பெண்களுக்கான அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க? இந்த மாதிரி ஆக்சுவலா அதாவது நம்ம குழுல பண்றதா மேடம். தனியா கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி சப்சிடி ஸ்கீம் எதுவும் இது இல்லைங்க. இதுக்காக இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸ்பெசிஃபைடா இல்ல. இந்த மாதிரி நீங்க கேட்கறதுக்கான ஸ்பெசிஃபைடா ஸ்கீம் சப்சிடி எதுவும் இல்லை. ஓகே மேம். இந்த மாதிரி சிம்பிளா ஒரு தொழில் கத்துட்டு வீட்லவே இருந்து இல்ல ஒரு 4 பெண்கள் சேர்ந்து ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு உயிர் உரம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம்னா எவ்வளவு செலவாகும்? காஸ்ட் ஆஃப் இது எவ்வளவு இருக்கும்? இது வந்து மார்க்கெட்டிங் பண்றதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? இப்ப கண்டிப்பா நீங்க ஆக்சுவலா இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பண்ற லெவலை பொறுத்துதான். இன்னொன்னு நம்ம சொல்ற மாதிரி இப்ப நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது. நீங்க சொல்றது வந்து வீட்டுல பஞ்சகாவியா தசகாவியான்னு பாக்குறப்ப நான் அந்த மாதிரி சொல்றேன். பஞ்சகாவியா தசகாவியா மீன் அமிலம்னு பாக்குறப்ப நமக்கு இன்புட் எல்லாமே ரெடிலி கிடைக்கிறது தான். அதாவது பஞ்சகாவியான்னு பாக்குறப்ப மாட்டு கோமியம், இந்த தயிர், நெய், இந்த மாதிரி தான் தேவைப்படும். இப்ப நீங்க இப்போ சூடோமோனாஸ் கல்ச்சர் பண்றேன், இல்ல பாஸ்போபாக்டீரியா கல்ச்சர் பண்றேன் அப்படிங்கிறது ஆக்சுவலா சார் சொல்லியிருக்காரு. பட் எந்த அளவுக்கு வீட்ல பண்றது பாசிபிலிட்டிங்கிறது எனக்கு தெரியல. நேர்ல போய் பார்த்தாதான் கண்டிப்பா அதை பார்த்துட்டு ஏதாவது இது பண்ணாதான் சொல்ல முடியாது எஃபிகசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க மத்தது பண்றப்ப நீங்க தாராளமா வீட்ல இப்ப பஞ்சகாவியா தசகாவியா இந்த மாதிரிலாம் பண்றப்ப ஆடு மாடு இருந்தாலே போதும். நீங்க அப்புறம் பக்கத்து தேவையான இலை கொடி இந்த செடி எல்லாம் இருந்தாலே போதும். அதை நீங்க தாராளமா வீட்லயே பண்ணலாங்க. இப்ப மார்க்கெட்டிங்னு பாக்குறப்ப அவைலபிலிட்டி பொறுத்துதான். இப்ப நீங்க நல்ல விளம்பரமும் தேவை. இப்போதைக்கு கால சூழ்நிலைக்கு ஓரளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க 2-3 பேர்கிட்ட சொல்றப்ப கண்டிப்பா நம்மளோட யூசேஜ் நல்லாதான் இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டால், இந்த மால் எல்லாம் போடுவாங்கல்ல, அக்ரி எக்ஸ்போ, இந்த மாதிரி எல்லாம் போடுறப்ப உங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்க இன்னும் வெளியே சொல்றப்ப கண்டிப்பா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க.
இந்த அக்ரி எக்ஸ்போலாம் போட்டாங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க சின்ன லெவல், பெரிய லெவல் அப்படிங்கிறதுக்கு கணக்கு கிடையாது. ஏன்னா விளம்பரமும் இல்லாம நெறைய பேரு வந்து நெறைய இடத்துல இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க இந்த மாரி ஏதாவது இப்ப டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது மீட்டிங், ட்ரெய்னிங்னாலும் நீங்க வந்து இந்த மாரி செய்யறத வந்து ஒரு 10 பேர் மீட்டிங் போடுறப்ப கூட நீங்க உங்களோட நீங்க இந்த மாரி பண்றோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துனீங்கனாலும் ஒரு 10 பேத்துக்கு தெரிஞ்சு அதோட பயன்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா திருப்பி திருப்பி வாங்குறப்போ மார்க்கெட்டிங் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் சொல்ல. ஹலோ ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் இப்போ இப்போ நான் இது வரைக்கும் எந்த ப்ராப்பர் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணல. ஆனா எனக்கு நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசை. சரிங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஒருவேளை நடந்துட்டு பேசுறீங்க. ஒன்னும் ஒரு வளர்ச்சி ஊக்கி வேணும். ஹலோ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்க. ஒழுங்கா கேட்கல நீங்க பேசுறது. ஆக்சுவலா டவர் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் நின்னு பேசுங்க. ஹலோ மேம் கேக்குதா? ஹலோ எனக்கு தான் டவர் கிடைக்கல. வேற யாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஹலோ நல்லா கிளியரா கேக்குதா? ஃபர்ஸ்ட் கிளியரா இல்ல மேம், இப்ப கிளியரா இருக்கு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் மேம், இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு பயிர் வளர்க்கறதுக்கு பேசிக்கா ஒரு சிம்பிளான ஒரு 5 விஷயம் சொன்னீங்கன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தேவைப்படுறத பண்ணிக்கலாம்ல மேம். முதல்ல ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா சொல்றேன். ஒரு எந்த ஒரு பயிராவே இருக்கட்டும், மண்ணை ஃபர்ஸ்ட் ரெடி பண்றோம். ஒரு கோடை உழவு பண்றோம். கோடை உழவு பண்றப்ப அதுல இருக்க கூட்டுப்புழுக்கள் இல்ல ஏதாவது புழுக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு கோடை உழவு பண்ணி வச்சிடறோம். அதுல என்ன பண்றோம், அடுத்து விதை நேர்த்தி பண்றோம். விதை நேர்த்தி பண்றப்ப இப்ப ட்ரைகோடர்மா, சூடோமோனஸ் இதை வச்சே நம்ம விதை நேர்த்தி பண்றப்ப அந்த விதையில இருந்தே வந்து நம்ம நோய் தாக்குதலை வந்து எதிர்க்கிறதுக்காக நம்ம அந்த கொடுத்துறோம் ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா கரெக்டான ஸ்பேசிங் இருக்கணும். ஒரு செடி இருக்கு அப்படின்னா ஒரு தேவையான தக்க ஸ்பேசிங் விட்டு நீங்க வளர்க்குறப்ப அதுக்கு தேவையான பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பருவத்துல இருந்து இன்னொரு பருவம் போறப்ப மறுபடியும் இப்ப நான் உளுந்து போடுறேன், அடுத்த பருவத்துக்கும் நான் உளுந்து போடுறேன், மறுபடியும் அடுத்த பருவத்துக்கும் உளுந்து போடுறேன்னே இல்லாம பயிர் சுழற்சி முறை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப நீங்க நெல்லு போடுறீங்க, நெல்ல சாப்பிடுற தண்டு துளைப்பான் இருக்கு. நீங்க அடுத்த நெல்லை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க நெல்லே போட்டீங்கன்னா அது அங்கேயே தான் இருக்கும். அங்கேயே இருந்து ஈஸியா அதை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக இப்போ ஒரு டைம் நீங்க நெல்லு போட்டீங்கன்னா அடுத்த சீசனுக்கு பயிரை வந்து மாத்திருங்க, சுழற்சி பண்ணிடுங்க. பயிரை மாத்துறப்ப அது வந்து சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லாம, ஏன்னா வந்து பூச்சிகள் வந்து சாப்பிடுறதுல சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. அது இலைய சாப்பிடுமா, இலையதான் சாப்பிடும். தண்டை தொலைச்சு போய் சாப்பிடுமா, தண்டு தான் சாப்பிடும். அதனால அது சாப்பிடுறதுக்கு நம்ம வழிபாடு பண்ணாம அடுத்ததை மாத்தி விட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் நம்ம கட்டுப்படுத்தலாம். ஜென்ரலா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது தொழு உரம் போடுறது, இல்லைன்னா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு அதாவது இன்புட் காஸ்ட்டை நம்ம குறைக்கிறோம் ஃபர்ஸ்ட். நீங்க சொல்றது கேட்கறது எப்படின்னா இன்புட் காஸ்ட் அதை வந்து நம்ம குறைக்கிறோம். இன்புட்டுக்கு அந்த செய்யறோம்ல, ஒண்ணு மீன் அமிலமா இருக்கும், இல்ல ஜீவாமிர்தமா இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாமா? அது மாதிரி எது இப்ப வந்து என்னன்னாங்க, இப்ப நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஆர்கானிக்கா பண்றப்ப ஒரு சஸ்டைனபிள், அதாவது ஒரு கான்ஸ்டன்டா பண்றப்ப எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஈல்டு கிடைக்குது, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நீங்க இத பண்ணுங்க, இதுலதான் கரெக்டா வரும் அப்படிங்கறது இல்ல. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பயிர் பண்றீங்களோ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்டா ஒரு இப்ப நீங்க பஞ்சகாவியா தசகாவியா இருக்கட்டும், மீனவனும் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நீங்க உங்களுக்கு அந்த பயிருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிட்டு அதை கான்ஸ்டன்டா போடுங்க. இப்ப இது போட்டா இது நல்லது இல்ல, அது போட்டா நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல வரல. இப்ப நீங்க கெமிக்கல் வாங்குற விலைக்கு, அதாவது கெமிக்கலோ ஒரு உயிர் உரமோ பூச்சி மருந்தோ ஒரு கடையில போய் நீங்க வாங்குற காஸ்ட்டை விட நம்ம இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உரங்களை போடுறப்ப கண்டிப்பா நமக்கு காசும் கம்மியா தான் வருது. அதனால சஸ்டைனபிளா நீங்க எந்த விதமான ஒரு பிராக்டிஸை எடுத்துட்டு நீங்க பண்ணாலும் அது கண்டிப்பா நல்ல ஈல்டு தான் கிடைக்கும். ஓகே மேம்.
இப்ப நோய் தாக்குதலுக்கு வந்து பத்திலை கஷாயம் அதுவே போதும்ல? அந்த என்ன ஒண்ணே பத்தி வச்சுட்டு நம்ம காவியா மேனேஜ் பண்ண அதுவே முடியுது. போதும். ஏன்னா அதுதான் நம்ம என்னன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல நம்ம திருப்பி திருப்பி அடிக்கணும். இப்ப நம்ம பத்திலை கரைசலே நீங்க அடிக்கணும். அடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது பயிருக்கு முக்கியமான பருவங்கள் இருக்கு. இப்ப 45 நாள்ல பூ எடுக்குது, அதுக்கப்புறம் காய் பிடிக்குது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட டைம்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் 3 தடவ, 10 நாளைக்கு ஒரு டைம் 3 தடவ, மறுபடியும் நல்ல காய் வச்சிருச்சா, காய் வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப மறுபடியும் ஒரு 10 நாளுக்கு ஒரு டைம், மறுபடியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம், இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு ஏதாவது ஒரு முயற்சி, எந்த முயற்சியா இருந்தாலும் தொடர்ந்து பண்றப்ப கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஓகே, ஓகே மேம். சரி, தேங்க் யூ மேம். சரிங்க. வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கா? கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். கேள்விகள் எதுவும் இருக்கா? ஓகே மேம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய நேர்கள் அவங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி. நிறைய சந்தேகங்கள் வந்தது. உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவும் அவங்களுக்கு திருப்திகரமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பகுதி நேர்களுக்காக கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு அயல வானொலியின் சார்பாகவும் இணையம் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வெபினார் இதெல்லாம் இப்போ இதுதான் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஆர்வமா இது பண்றப்ப ஃபர்தரா இப்ப எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. சரவணன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் இல்லைங்க, அவர் வந்து இந்த மாதிரி வீட்லயே இது பண்றாரு, ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப எனக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே.